இல்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. அல்லேலூயா. நீங்க தாங்க இல்லை இல்லைன்னு சொல்லணும். நீங்க தலையாட்டுற வரையும் அது அங்கதான் பக்கத்திலே உட்காந்துருக்கும். தலையாட்டாதீங்க. இல்லை இல்லை, எனக்கு தோல்வி இல்லை, நான் மனம் முறிந்து போவது இல்லை, நான் ஒடுங்கி போவது இல்லை, இல்லை எனக்கு அப்படி இல்லை. நீங்க சொல்ல சொல்ல புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதனாலதான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடே தேவன் உங்களுக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறாராம். அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால்தான் நீங்க பிழைப்பீங்க. அதான் பைபிள் எழுதுது, ஒருவனுடைய மரணமும் ஜீவனும் அவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அவன் எதை விரும்புகிறானோ அதன் கனியை அவன் புசிப்பான். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி பாடணும்? ஒரு பிரச்சனை எழும்பி வரும்போது, பெரியவர், நீங்க பாடுறதே எப்படி இருக்கணும்னா அப்படியே ஒடுங்கிறாதீங்க. ஆமென். நெருக்கம் வரும்போது தான் நீங்கள் எழும்பி நிற்கணும். எழும்பி நில்லுங்க. இந்த காலத்தில் நம்ம தாத்தா நம்ம பாட்டி எல்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி போல்டாக மைக்கெல்லாம் பிடிச்சி பேசியிருக்க மாட்டாங்க. கணவர் பேரை கூட வாய் திறந்து சொல்லிக்க மாட்டாங்க பாட்டிமாருங்க. அவங்க ஏதோ சும்மா கல்லில் இடிச்சுன்னு ஒரு தோசையை சுட்டு, அவங்கள பார்த்தாலே எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரியல. இந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையை பார்த்தா பாவம் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பாவம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த தலைமுறையை விட அந்த தலைமுறை ஸ்ட்ராங்கு. இப்போ நம்ம நல்லா பேசுகிறோம், ஆனால் அந்த அம்மாக்கள்லாம் எவ்வளோ தாண்டி நின்றுருக்காங்க, கல் மாதிரி நின்றுருக்காங்க. நம்ம பார்க்க வேணா ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ பெண் பிள்ளைகள்லாம் ஆண்கள் உடைகளை உடுத்திக்கிறாங்க, உடுத்திட்டு நான் ஆண் மாதிரின்னு சொல்கிறாங்க. உடைகளில் இல்லை தைரியம். இட்ஸ் நாட் அபவுட் ட்ரெஸ்ஸிங். நான் தைரியமாக இருக்கேன், அந்த உடை உடுத்திட்டா நான் தைரியமா? இல்லை, உடைகளில் தைரியம் மனதில் தான். அவங்க பெரிய இந்த உடைகள்லாம் உடுத்திருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க மன வலிமை இந்த தலைமுறைக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். உண்மைதான். அதனால தான் மூத்த வயசான அம்மாங்கிட்ட சொல்லுவேன், உங்களை மாதிரிலாம் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இல்லை, உங்கள் அளவுக்கு எங்களை எதிர்பார்க்காதீங்க. ஸ்ட்ரென்த்தே இல்லை இந்த காலத்தில். பார்க்க நம்ம ஏதோ வளர்ந்த மாதிரி படித்த மாதிரி சாதித்த மாதிரி தெரிஞ்சால் கூட நம்ம பாட்டிமாருக்குள்ளே இருந்த அந்த ஸ்ட்ரென்த் மென்டல் பவர் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. எதையும் ஒரு கை பார்க்கணும்னு நின்னவங்க. அவங்க பெரிய பேச்சாளர்கள் கிடையாது, பெரிய படித்தவர்கள் கிடையாது, ஆனால் நிப்பாக தைரியம். அந்த தைரியம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி நமக்குள்ள அந்த தைரியம் வரணும். தைரியம் இல்லை, நம்ம ரொம்ப டிமிடாக இருக்கிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல, அன்பு அன்பு பலம், அதுக்கப்புறம் தெளிந்த புத்தி, கிளாரிட்டி. தைரியம் யாருக்கு வரும் தெரியுமா? குழப்பமாக இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருக்காது. என்னன்னே தெரில. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு ஒருத்தர் நினச்சும் போது, இருக்காரா இல்லையான்றவன் தான் பயப்படுவான். இருக்காரா இல்லையான்றவன் தான் போய் கோலியாத்து முன்னாடி நிற்க பயப்படுவான். இருக்கிறாருன்றவன் நிற்பான். தாவீதுக்குள் இருந்த தைரியம் என்ன? ஏன்பா இவ்வளோ தைரியமாக இருக்க? உனக்கு 6 பேக் இருக்கா? இல்லை. உன் கையில் ஆயுதம் இருக்கா? இல்லை. எப்போ உன் கையில் என்னப்பா இருக்குது? கல் தான் இருக்குது. இந்த கல்லுலையா உனக்கு தைரியம் இருக்குன்னா? கல்லில் இல்லை தைரியம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். மற்ற பயலுகளுக்கெல்லாம் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவங்ககிட்ட தைரியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் கூட இயேசு இருக்க. அந்த கூட்டத்தில் எவன் ஒருவன் தன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நின்றிருந்தாலும் அவனை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை ஜெயிச்சிருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு பெண்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் வீட்டில் செய்யணும், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். கொஞ்சம் அப்பா அம்மா ஏதாவது சொன்னா ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன். ஏன்னா இவள் படிச்சுட்டா, இப்போ அவள் வேலைக்கு போகிறாள், அதனால் அவளுக்கு என்ன தெரியுமா, நான் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம், சென்னையில் இல்லாத ஹாஸ்டலா அப்படின்னு பிள்ளைகள் விட்டுட்டு போய் அம்மா அப்பா விட்டு போய் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன். எஸ்கேப் ஆகிறதா தைரியம்? அது கோலத்தனம். ஃபேஸ் இட். நின்று ஜெயிச்சார் தாவீது. நான் சொல்லுமா, நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் ஜெயிக்கவே முடியும். அல்லேலூயா. ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி, நீங்கள் முதல்ல நிற்கணும், அந்த இடத்துல நிற்கணும். நின்னார் தாவீது. ஏன் தெரியுமா? வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. என் ஜெயமும் என் தோல்வியும் எனக்கு எதிரே இருக்கிற சவால்களின் அடிப்படையில் இல்லை. என் ஜெயமும் என் தோல்வியோ என்கிட்ட இருக்கிற பலத்தின் அடிப்படையில் இல்லை.
கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்ற ஒன்று தான் நான் ஜெயிக்கிறதுக்கான பெரிய அத்தாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? நீங்கள் உங்கள் ஒன்று ஜெபத்தில் போய் உங்கள் பிரச்சனையை விளக்குறீங்க, இல்லையா உங்களை பற்றி விளக்குறீங்க. எப்போ தான் கர்த்தரை பிடிச்சி போய் கரெக்ட் உண்மையா இல்லையா? நான் சொல்கிறத உங்கள் ப்ரேயர் பேட்டர்னோட ஒப்பிட்டு பாருங்கள். பாதி பெண்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க? ஒன்று, அவங்க பிரச்சனையை ஜெபமாக்கிட்டு இருப்பாங்க. இல்லையா, ஆண்டவரே எனக்கு முடியலப்பா, எனக்கு இப்படி இருக்குப்பா, நான் இதுப்பா, நான் அதுப்பான்னு இது உங்களை விளக்குவாங்க. அப்போ எப்போ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறது? உங்கள் வாயில் இதை தேவையில்லாத விளக்கங்களுக்கு பதிலாக அவர் சொன்ன மாதிரி பிரச்சனைகளை சொல்லி, ஆனாலும் பெரியவர். அல்லேலூயா. என் கர்ப்பத்தில் பிள்ளை பிறக்காதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆனாலும் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீங்கள் இப்படி பாடும்போது நீங்கள் நினைக்கிறீங்களா பரலோகம் சும்மா இருக்கணும், கர்த்தர் சும்மா இருப்பார்? சார், மருத்துவர்கள் 1000 சொல்லுவாங்க, அவங்க படித்தது அவங்களுக்கு அதை இன்னொரு மருத்துவர் கற்றுக் கொடுத்துருப்பார். மனுஷன் கற்றுக் கொடுத்தா கருத்து சொல். நானும் மருத்துவத்துறையெல்லாம் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். நான் எப்படி சொல்கிறேன் இந்த பிரச்சனை தான்ட்டு. நான் ஒரு பேஷண்ட் என் பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு இருதயத்தில் இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு எழுதி கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன், டயக்னோஸ் பண்ணுவேன் அந்த இருதய பிரச்சனை இருக்குது, இவருக்கு இங்கங்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு எழுதி. இது எப்படி நான் எப்படி எழுதி கொடுக்குறேன்? ஒரு பிரச்சனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நான் படித்தேன், அந்த புத்தகத்தில் ஒருத்தர் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார்? இப்படி இருந்தால் பிரச்சனை, இதுக்கு இதுதான் தீர்வுன்னு எழுதியிருந்தார். அதை நான் படித்ததுனால் நான் எழுதுகிறேன். இது மருத்துவத்துறை. ஆனால் மனிதன் சொன்னதை மனிதன் கற்று மனிதனுக்கு சொல்லுகிறான். ஆனால் தேவன் சொன்னதை மனிதன் கற்று மனிதனுக்கு சொல்லதான் கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. அதான் அனாயிட்டிங். தட்ஸ் அனாயிட்டிங். மனுஷன் சொல்றதையே கேட்டு சொல்லிட்டு இருக்கிறதா? இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் சொன்னதை சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு நேராக சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத கணவனுக்கு நேராக சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நேராக சொல்லுங்க. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வேணுமா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மனதில் வைப்பார், அந்த டைமில் சொல்லுங்க. அப்பா உங்கள் இருதயத்தில் வைப்பார், அதை நீங்கள் சொல்லணும். நான் ஒடுங்கி போவது இல்லை, நான் இப்படியே வாழ்வது இல்லை, என் முடிவு இப்படி அல்ல. என் முடிவு மகிமை, என் முடிவு கனம், என் முடிவு மேன்மை. ஹல்லேலூயா. எனக்குள் யார் இருக்கார்? என் கூட யார் இருக்காருன்னா கர்த்தர் இருக்கார். அதான் நான் வெற்றி பெறுகிறதுக்கு அடையாளம். ஓடாதீங்க. பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் வந்தோன்னா ஒருங்கி போயிடாதீங்க. ஒரு இதை பார்த்தோன்னா அவ்வளோதான், நான் விட்டுறேன், இதுக்கப்புறம் விட்டுறேன், ஏன் இதுக்கப்புறம் நான் ஜெபிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன். எத்தனை நாளைக்கு இதே உங்களுடைய ஆண்டர் ஃபைட் பண்ணியிருந்தா? உங்களை ஒரு ஃபைட்டராக வைக்கலான்னா உங்கள் கூட போராடிய அவர் காலம் முடிந்தோலே உங்கள் காலம் முடிஞ்சிருச்சு. எப்போ நீங்கள் எழுப்பி யுத்தம் பண்ணுறது? நெகேமியாவின் புத்தகத்தில் சமீபத்தில் நான் ஒரு குடும்ப கூடுகையில் பேசினேன். நெகேமியாவின் புத்தகத்தில் நெகேமியா பார்த்து சொல்கிறாரு, அப்பா எழும்பி உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க, உன் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணு. எவனோ ஒருத்தன் வந்து யுத்தம் பண்ணுவான்னு வெயிட் பண்ணாத, நீ எழும்பி யுத்தம் பண்ணு. குடும்பமாக நின்னாங்க. நெகேமியாவின் புத்தகத்தில் தான் ஃபேமிலியாக ஃபைட் பண்ணாங்க. எதுக்காக தெரியுமா? ஃபேமிலிக்காக. அல்லேலூயா. ஃபைட் பண்ணணும். அவன் 1000 சொல்லுவான், நெகேமியா கிட்ட சொல்லி அனுப்பினான். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. நெகேமியா கிட்ட 10 முறை சொல்லி அனுப்பினார்கள் சத்துருக்கள், உன் கதையை முடிப்பேன், நீ கட்டுறதை நான் தடுப்பேன்னு. 10 முறையும் சொன்னதுக்கு அப்புறம் நெகேமியா சொன்னார், யுத்தம் பண்ணுங்கப்பா, வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு. உங்களுக்கு தெரியுமா, நெகேமியாவின் புத்தகத்தில் அவங்க ஃபைட்டே பண்ணல. என்ன சிஸ்டர் மாற்றி பேசுறீங்க? ஃபைட் பண்ணுங்கன்னு சொன்னார். இவங்களும் ஒரு பக்கம் ஈட்டியை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, ஒரு பக்கம் கட்டுறாங்க. வருவேன்னு சொன்னவன் வரவே இல்லை. இவன் நிற்கிறத பார்த்தே அவன் ஓடிட்டான். நீங்கள் நின்னா போதும், சத்ருவை ஜெயிச்சிடலாம். அதனால தான் பிசாசு உங்களை ஒடுக்கி உட்கார வைக்கிறான். அதனால தான் பிசாசு உங்களை நீங்கள் நின்றுட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான் மேட்டர். அதனால தான் சத்ரு உங்கள் வாயை திறக்க விட மாட்டான். பார்த்துருக்கீங்களா? பெண்கள் கணவன்மார்கிட்ட கேட்டால் தெரியும், சமைச்சிருவாங்க, பாத்திரம் கழுவிடுவாங்க, துவைச்சிருவாங்க, பெருக்கி கூட்டி கழுவிடுவாங்க. ஆனால் வாயை மட்டும் ஃபெவிகால் போட்ட மாதிரி மூடிடுவாங்க. என்ன வேணும் அங்கே வச்சிருக்க உங்கள் அப்பாவை எடுத்துக்க சொல்லு, வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான்.
முறுக்கு அப்படியே முறுக்கிக்குவோம். நம்ம சீக்கிரமாக டக்கு டக்கு முறுக்கிக்கிறோமில்ல, வாய் அப்படியே அமைத. இதுவே ஒரு பிசாசு தந்திரம் தான். அல்லேலூயா. வாய் திறக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது, பாஸ்டர் லீட் பண்ணும்போது எல்லாரும் பேசுங்க எல்லாரும் பேசுங்க அப்படின்னா எல்லாரும் லீட் பண்ணார். அப்படி தான் என்கரேஜ் பண்ணணும். சர்ச் ஹாஸ் டு க்ரோ இன் ஸ்பீக்கிங். சர்ச் ஹாஸ் டு க்ரோ. நீ பேசணும். நான் நெருக்கப்படுறேன், ஆனால் நான் ஒடுங்கி போக மாட்டேன். ஆனாலும், அந்த வார்த்தை எவ்வளோ அழகு, ஆனாலும் கர்த்தாவே அநேகர் தான். இந்த பக்கம் எப்பக்கம் நெருக்கப்படுறோன்னு எழுதுறாரு. ஆனால் தாவீது எழுதுறாரு, அநேகர். பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்குது. இங்கே அப்படி சில பேர் இருப்பீங்க, பிரச்சனை குறையில சிஸ்டர், இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், இவனுக்கு தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, எண்ணிக்கைகள் கூடினாலும், போராட்டங்கள் கூடினாலும், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் கூடினாலும், ஆனாலும் ஆனாலும் அதான் எழுதுறார், கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர், தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது அறிக்கை. நீங்க ஜெயிக்கிறதுக்கான முதல் படியே உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆண்டவர் சொன்னதை இயேசு சொல்லி தான் ஜெயிச்சார். அல்லேலூயா அல்லேலூயா. பைபிள் இருக்கிற வசனத்தை நீங்க அறிக்கை செய்து தான் ஜெயிக்கணும். ஆமென். அறிக்கை செய்து ஜெயமெடுப்பே. ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்க ஒரே வழி என்ன தெரியுமா? அறிக்கை செய்யணும். கர்த்தருடைய வசனம், ஆனாலும் கர்த்தாவே, எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்படுறேன்ப்பா, ஆனாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். என்னை கீழே தள்ளினாலும் நான் விழுந்து போக மாட்டேன். நீங்கள் அதை சொல்லும் போதே யூ ஆர் கிவிங் லைஃப் டு தட். அல்லேலூயா. அந்த ஜீவன் அந்த வார்த்தைகளுக்குள்ளே வந்த உடனே 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 3:4. நான் கர்த்தரை நோக்கி, எப்படி கூப்பிட்டாங்களா? முணுமுணுன்னு கூப்பிட்டேன். ஏன் அந்த சத்தம் வந்துச்சுன்னா, இந்த சத்தமிட்டு ஐ cried unto the Lord with my voice, with my voice. உங்கள் சத்தம் இடுதல், உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். அல்லேலூயா ஆமென். ஒரு சிங்கம் தன்னுடைய எல்லையை எப்படி மார்க் பண்ணும் தெரியுமா? அதோடைய சத்தத்தை வச்சு தான். அது சத்தம் எத்தனை தூரத்துக்கு கேட்குதோ அது அதோடைய டெரிட்டரி. அது நின்று கெர்ஜிச்சுன்னா, இந்த எல்லை என்னோடது, ஒரு பய உள்ளே வரக்கூடாது அப்படின்னு மற்றவெல்லாம் என்ன பண்ணுவான்? ஓடுவான். கர்த்தர் நம்மளை அப்படி தான் வச்சுருக்காரு. நான் நேற்று சும்மா என்னுடைய தனிப்பட்ட தியானத்தில் பீலையாமை குறித்து படிச்சுட்டு இருந்தேன். பீலையாம் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை படிக்கும் போது என் கண்ணே திறந்த ஒரு விஷயம் தெரியுமா? அவன் கள்ள தீர்க்கதரிசி அல்ல. இஸ் நாட் அ ஃபால்ஸ் ப்ராஃபட். அவன் என்ன தீர்க்கதரிசி இல்லை? ஃபால்ஸ் ப்ராஃபட்னா தப்பு தப்பாக தான் சொல்லுவாங்க. அவன் சொன்னது எல்லாமே கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். கரெக்டாக இல்லைங்களா? ஆமாவே இல்லையா? அவன் கள்ள தீர்க்கதரிசி இல்லை, ஆனால் ஹீ இஸ் a wicked prophet. அவன் ஒரு பொல்லாத தீர்க்கதரிசி. பொல்லாத. அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். பீலையாம் குறித்து படிக்கும்போது, பீலையாமின் வாயினால் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொன்ன அந்த வார்த்தை, இட் கேவ் மீ பவர். நான் நிறைய முறை என்னாகம புத்தகத்தை எடுத்து வாசிப்போமா அந்த பகுதியை. ஃபாதர் அப்பா எல்லாத்தையும் பாட்டாக எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம இந்த 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோமா? ஓடிவாங்க. 24th chapter நம்பர்ஸ், என்னாகமம் 24. இந்த யாக்கோபு 5லேருந்து அப்படியே சொல்லிட்டே வராரா? அவர் சொல்லிட்டே வரும்போது இப்போ வராரு பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். அவங்க பலன் எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும். இல்லை, உண்டு. உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட ஆல்ரெடி உள்ள என்ன இருக்கு? பலன் இருக்கு. பலன் இருக்கு, உண்டு உண்டு. அடுத்து வாசிக்கலாமா? அவர்கள் தங்கள் சத்துருக்களாக ஜாதிகளை பட்சித்து நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும்
துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவனை எழுப்பி விட்டுறாதடா, அவ எழும்பிட்டானா உன்னுடைய கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்படி துஷ்ட சிங்கம் போல. இதை இன்னொரு இடத்துல நம்ம இந்த சிங்கத்தை குறித்து வாசிக்கும் போது அது எப்படி போட்டிருக்கு தெரியுமா? பெண் சிங்கம் போல. தமிழ் அது டைரெக்டாக அப்படி வரல, ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கும்போது இட் இஸ் அ லயனஸ். இப்படி படுத்திருக்கிறவனை எழுப்புகிறவன் யார்? அப்படிதான் இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா இவனை எழுப்பி விட்டுட்டனா உன் கதையை முடிச்சிருவான் இவன். இதை தான் பாராக்கு முன்னாடி நின்று பீலையாம் வழியாக கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா பாராக் இவனை என்ன சொன்னான் தெரியுமா? பாராக் இவனை எப்படி ஜட்ஜ் பண்ணானா, நிறைய பேர் இவங்க பாராக் சொல்கிறான் 22:4 மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த ஜனக்கூட்டம். அவங்கள எப்படி நினச்சான் தெரியுமா? மாடுன்னு நினச்சான். அப்பா இவங்க மாடு மாதிரி நம்மளை மேய்ஞ்சி போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சான். ஆனால் பீலையாம் வழியாக கர்த்தர் பாராக்கிட்ட சொன்னார், ஏய் என் ஜனம் மாடு இல்லைல்ல, என் ஜனம் சிங்கம், என் ஜனம் காண்டாமிருகம். அவனை மட்டும் எழுப்பி விட ட்ரை பண்ணாத, அவன் எழும்புனானா உன் ஜோலியை முடிச்சிருவான். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நீங்கள் எழும்ப விடாமல் அவன் ஏன் பண்ணுறான்னு தெரியுமா? நீங்கள் எழும்புனா அவன் கதை முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழும்புனா உங்கள் வீட்டில் தரித்திரம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழும்புனா உங்கள் வீட்டில் சண்டை முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா தலைமுறையாக உங்களை தாக்குகிற அந்த தாக்குதல் முடிஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கான். சரி பிரச்சனை முடியட்டும் நான் எழும்புறேன் நீங்கள் சொல்லாதீங்க. அந்த பிரச்சனையின் நடுவிலே நீங்கள் எழும்பணும். ஏன்னா நீங்கள் எழுந்தாதான். அதனால தான் பைபிள் சொல்லுது வேதத்தில், தெபோராளாகிய நீ தாயாக எழும்பும் வரைக்கும் தான். அதாவது கர்த்தர் எப்படி வச்சுருந்தாருன்னா, எப்போ இந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பு அப்படின்னு கேட்டால் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு எப்போ விடுதலை கிடைச்சிச்சு? அந்த பசங்க சொல்லுது, அந்த விடுதலை எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்றீங்களா? ஒரு இப்போ ஆண்டவர்கிட்ட போய் தெபோராளின் நாட்களில் ஆண்டவரே எப்போ தான் இந்த ஜனம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, எப்போ இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னா, அவர் இந்த நாள் இந்த நாளிகை இந்த வருஷம்லாம் சொல்லலை. தெபோராள் எப்போ எழும்புறாளோ அது வரைக்கும். தெபோராள் 2026 எழும்புனானா பட்டணங்கள் சரியாயிரும். இல்லை தெபோராள் முடியாது, நமக்கு முடியாது, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, என் புருஷன் இப்படி இருக்காரு, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, என் மாமியார் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, இப்படியே அவள் சொல்லிட்டு உட்காந்துருந்தான்னா தெபோராலே நீ எப்போ எழும்பலான் இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் எழும்புறதா இல்லை அப்படின்னு அவள் 28வது வருஷம் 2028 எழும்புனானா 28 தான் ரட்சிப்பு. இப்போ ரட்சிப்பு கர்த்தரை சார்ந்ததில்லை. தட் இஸ் நாட் தட் ஹீ டசன்ட் ஹேவ் பவர். யாரோ ஒரு மனுஷன் எழும்ப வில்லிங்கா இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பர்ஃபெக்டாக இருக்கியாவா உன்னை யூஸ் பண்ணுறேன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அவைலபிளாக இருக்கியா? இடம் கொடுக்குறியா? நம்ம எழும்புனாதான் கர்த்தர்கிட்ட வல்லமை இருக்குது. உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்குற பவர் அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கணவரை ரட்சிப்பில் கொண்டு வர பவர் அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவரால் முடியும். உங்கள் பிள்ளைகளை திருத்துற வல்லமை அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கடனை மாற்ற நீங்கள் எந்த பிரச்சனையும் வேணால் என் முன்னாடி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணாலும் அதை மாற்ற பவர் என் அப்பா கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பவர் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அவருக்கு தன் சார்பில் ஒருத்தர் எழும்பணும் ஒரு வீட்டுக்கு. அல்லேலூயா. நீ எழும்புற வரைக்கும் பட்டணம் பாலாக இருக்கும். நீ மட்டும் எழும்பிட்டனா பட்டணங்கள் உயிர் பெறும், பட்டணங்கள் ஜீவன் பெறும், விடுதலை கிடைக்கும். அதனால தான் இவன் மடங்கி படுத்துட்டு இருக்கான். இவனை எழுப்பி விட்டுறாத. பாராக்கிட்ட சொல்லிட்டு போறார் ஆண்டவர் பீலையாம் வழியா. சும்மா விளையாட்டா நினைக்காத. இவன் ஏதோ மாடு சும்மா புல்லு மேய்ஞ்சிற மாதிரி மேய்ஞ்சிருவான்லாம் நினைக்காத. அவன் ஒரு சிங்கம், அவன் ஒரு கீழ சிங்கம். அவன் மட்டும் எழும்பிட்டானா அவ்வளோதான். எழும்புறதுன்னா எழும்பி எப்படின்னா அறிக்கை செய்யாது. எழும்பி கூப்பிட்டான். நீங்கள் சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் வாயை நீங்கள் விரிவாய் திறக்கணும், ஜெபிக்கணும், ஆவியில் ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பெண்கள் ஜெபிக்கிற பெண்கள் தான். பெண்கள்னாலே ஜெபிக்கிறவங்க தான், அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆமாம் தானே? ஆண்கள் எவ்வளோ ஜெபிக்க மாட்டாங்க, பெண்கள் தான் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பெண்கள் ஜெபிச்சாலும் கூட ரொம்ப எஃபெக்டிவாக உங்கள் ஜெபங்கள் இல்லை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்வீங்க?
நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், நான் ரொம்ப வருஷமாக ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபம் ரொம்ப பெரிய மாற்றத்தையோ ஒரு அசைவையோ என் குடும்பத்துலேயோ என் சூழலையோ பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனால் தேவ ஆவியான உதவியோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்லிவிட்டு அதை கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறது ஜெபம் அல்ல. கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் சொல்கிறது தான் ஜெபம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறத அவர் செய்யணும்னு நினைக்கிறது ஜெபம் இல்லை, அவர் செய்ய நினைக்கிறத நான் சொல்லணுன்றது தான் ஜெபம். அல்லேலூயா. அதனால தான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடே அவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை உங்கள் வாயிலிருந்து ஜெபமாக மாத்துறார். அல்லேலூயா. ஆமென். அந்த ப்ரேயர் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தால் நீண்ட ஜெபங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ப்ரேயர் அடுத்து எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஜெபிப்பீங்க, அது நடக்கும். அல்லேலூயா. நான் ஜெபிச்சேன், அப்படி நடந்துச்சு. ஏன்னா உங்கள் மைண்ட் கர்த்தருடைய மைண்டாக மாறுது. அதனால தான் பைபிள் ரொம்ப அழகாக கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தை நமக்கு இருக்கணுமா. அந்த சிந்தை தான் பெண்களுக்கு ரொம்ப போராட்டமான விஷயம். பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓரளவுக்கு வாய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்போம், சரி வேணாம் நம்ம பேசினா சண்டை வரும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே கேட்டிருக்கலாமோ, அதே இடத்துல பேசிட்டு வந்திருக்கலாமோ, இருக்கா இல்லையா? ஒரு வார்த்தையை கேட்டு வந்திருக்கலாமே. வந்துட்டு என்ன பண்ணுறது? புலம்புறது. அங்கே கேட்குறதில்ல, வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? புலம்பிட்டு இருப்போம். இப்போ இந்த சிந்தையோடு போராடும்போது தான் நம்ம கையை நம்ம தலைமையில் வச்சு கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. இந்த இடத்துல இயேசு நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பிள்ளைய கையில், நான் இன்னும் என் குழந்தை வந்து பால் குடிக்கிற குழந்தை கையில் வச்சுருக்கும் போது நான் கொஞ்சம் ஃபோனில் படிப்பேன். பைபிளும் ஃபோனில் படிப்பேன். பைபிள் புத்தகங்களை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் அதையும் படிப்பேன். அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது இந்த இயேசு சீடர்களுடைய கால்களை கழுவினார். இது நமக்கு தெரியும் இல்லை? இப்போ லெந்து காலங்கள்னால நிறைய சபைகள் இதை வந்து அனுசரிப்பாங்க. இதில் அவங்க கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகளை குறித்து சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது இயேசு கிறிஸ்து, நான் யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து சீடருடைய கால்களை கழுவினார். அவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள கழுவ. இப்போ இது என்ன, எதுக்காக இதை அப்படின்னா, யூதர்களில் ஒருத்தருடைய கால்களை கழுவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இருக்கிறதுலே அடிமட்டமான வேலைக்காரன். லோ கிரேட் வேலைக்காரன் தான் எஜமானுடைய பாதத்தை கழுவான். அதுலேயுமே ஒரு சில கலாச்சாரங்கள் சொல்லுகிறது, யூதர்கள் அடுத்த யூதர்களுடைய கால்களை கழுவ விடாமல் புறஜாதி வேலைக்காரர்களை தான் என்ன பண்ணுவாங்களாம். இப்போ பவுல் வந்து ஐயோ கழுவாதீங்கன்னு சொன்னது வந்து எதிர்க்கல. அவர், நீங்கள் இதை செய்யலாமா, நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னும் போது கர்த்தர் சொல்கிறார், இல்லை நீ இப்போ எனக்கு இடம் கொடு. யோவான் ஸ்நானன்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ இடம் கொடு. ஐயோ நீர் தானே என்ன ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் உமக்கு எப்படி கொடுக்குறதுன்னு ஜான் பேப்டிஸ்ட் கேட்கும்போது, இல்லை நீ இடம் கொடு. நான் யோசிக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். சும்மா நமக்கு இந்த ஈகோ இருக்குது பாருங்கள், அது பொல்லாதது. இந்த உலகத்திலே பிசாசை விட பொல்லாத பெண்கள் இருக்காங்க பூமியில். பார்த்துருக்கீங்களா? சில வீட்டுக்குள்ளெல்லாம் பிசாசு வரவே மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? வெளியே நின்று பார்ப்பான். நம்மளை விட பலவான் உள்ள ஒருத்தர் இருக்கா, இந்த குடும்பத்தை அழிக்க நம்ம தேவையில்ல, அவளே சோழியை முடிச்சிருவா. குட்டிச்சாத்தான் நீ கவலைப்படாத, உன்னை விட பவர்ஃபுல்லாக ஒருத்தர் உள்ள ஆல்ரெடி இருக்கா. இந்த வீட்டுக்கு அந்தம்மா போதுவா, நம்ம அடுத்த வீட்டுக்கு போயிடலான்னு போயிடுவான் கூட. உண்மையாக சொல்கிறேன். அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. நான் எதுக்கு நம்ம பெண்களை பற்றி நல்லா பேசுகிறோம் நான் நினச்சிட்டு தான் வரேன். கண்ட்ரோல் பண்ண முடியலையே, வாய் வந்துருது, தடன்னு வந்துடுது. நானும் ஆண்டவரே ஏற்கனவே சோர்ந்து போய் வராங்க, நீங்கள் அவங்கள அப்படி பேசக்கூடாது, நான் எனக்கு கட்டுப்பாட்டை தாங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த டைமில் டைரெக்டாக இல்லை ரிலீஸ் பண்ணிடுறார். நம்மளே போதும். இதுதான் சுயமுள்ள பெண்கள். பைபிளில் சுயம் செத்தவள் தான் சாதித்தவள். அல்லேலூயா. சுயம் சாகணும். சுயம் செத்தால் தான் இயேசுக்கு பின்னாடி வரத்துக்கு கூட தகுதியா. எல்லாத்துக்கும் தகுதி கேட்குறாங்கல்ல. ஒரு வேலைக்கு போனால் என்ன கேட்குறாங்க? என்ன படிச்சிருக்கீங்க? வேலை தேவைன்னு போட்டுட்டு 10, 12 வகுப்பு படித்தவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள்னு போடுறான். ஒரு வேலைக்கு சேரணுனாலே அதுக்கு ஒரு தகுதியை கேட்குறான். இப்போ அதாவது பெற்றுக்கொள்ளுவதற்கு தகுதி தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளையாரத்துக்கு தகுதி தேவையில்லை. சால்வேஷன் ஃப்ரீ. கட் பண்ணி போட்டால் உடனே கூட சண்டை போடுறதுக்கு 4 பேர் வந்துடுவாங்க. இயேசு எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தார் அப்படின்னு. இயேசு எல்லாத்தையும் இலவசமாக தான் கொடுத்தார். பிள்ளை ஆகிறதுக்கு தகுதி தேவையில்லை. பெற்றெடுத்தவர், அவர் பிரசவ வேதனைப்பட்டார் சிலுவையில். அதனால் நம்ம லவக்குன்னு வெளியே வந்துட்டோம். அதனால் நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்சிச்சு. ஃபைன். பெற்றுக்கொள்ளுவதற்கு தகுதி தேவையில்லை, பின்தொடர்வதற்கு தகுதி தேவை.
ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டே உட்காரலாம். இது எத்தனையோ பணக்கார வீட்டு பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா? கிடைச்சதெல்லாம் உட்காந்தே தின்னு அழிச்சிட்டான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பாதி கிறிஸ்தவர்கள் சிலுவையில் என் அப்பன் சம்பாதித்த எல்லாத்தையும் தின்னே உட்காந்தே அழிச்சிட்டான். அடுத்த தலைமுறைக்கு மிச்சம் வைக்கணும்னா அடுத்த தலைமுறை என்ன செய்யணும்னா, சிலுவையில் பாடுபட்ட மாதிரி, அவங்க அப்பா மூட்டை தூக்கின மாதிரி, அவங்க அப்பா கடையில் கஷ்டப்பட்ட மாதிரி அடுத்த தலைமுறை கஷ்டப்பட வேணாம். இயேசு சிலுவையில் பாடப்பட்ட மாதிரி நம்ம போய் திருப்பி சிலுவையில் பாடுபட வேண்டாம். அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் கர்த்தர் வாங்கி கொடுத்ததை சரியான முறையில் பிரயோகிக்கணும்ல. கரெக்டாக இல்லைங்களா? பின் தொடருவதற்கு தகுதி தேவை. ஹல்லேலூயா. அது உலக தகுதி கேட்குது. இப்போ ஆண்டவர் என்ன தகுதி கேட்கல? பெருசாக ஒன்றும் கேட்கல. நீ உன் சுயத்தை வெறுத்து, உனக்கு வலது பக்கம் போகணுன்னு விருப்பமாக இருக்கா? எனக்கு இடது பக்கம் போகணுன்னு விருப்பமாக இருக்கு. அப்படியாப்பா? அது நல்லா இருக்குது, சரி பரவாயில்ல, இது கஷ்டமாக தான் இருக்குது, வந்துடுறேன். அதுதான் சுயமே சத்தவள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்போவுமே நான் சொல்கிறேன், கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது, முடிவு எடுக்க குழப்பம் வரும்போது தேவ சமூகத்தில் போய் கேளுங்க. அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என் பிள்ளை இதுதான் ஆகணும் நீங்கள் சொல்லாதீங்க. என் பிள்ளை என்ன ஆகணும் கர்த்தர் இடத்துல கேளுங்க. அவள் பிள்ளை அதை படித்தா அதனால் என் பிள்ளையை அதே ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். போட்டி போட்டு பிள்ளை வளர்க்காதீங்க. இந்த சுபாவத்தை தமிழ்நாட்டில் மாற்றணுன்ற நான். எதுக்கு அடுத்த வீட்டு பிள்ளை செய்கிறத நம்ம செய்யணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? அடுத்தவங்க ஒரு பொருள் வாங்கினா நம்ம வாங்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? அது யார் நமக்கு அந்த 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 புத்தியை புகுத்துனான்னு எனக்கு தெரியல. ஏன் நம்ம போட்டி போடுறோம்? பிள்ளைகளை வச்சு போட்டி போடுறது. நம்ம போட்டி போட்டது இல்லாமல் பிள்ளைகளை போட்டி போட வைக்கிறது. ஒரு உடையை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அந்த பிள்ளைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அது அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா, அது அழகாக இருக்கா, அதான் முக்கியமே தவிர எல்லாரும் என்ன நினைப்பாங்க இதுக்கா. இந்த மென்டாலிட்டியை நம்ம பிள்ளைகளுக்குள்ளே விதைக்கிறதுனால அந்த பிள்ளை எப்படி ஆயிடுதுன்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? தற்கொலை பண்ணிக்குது. அது ஏன் தற்கொலை பண்ணுச்சு? அதுக்கு படிப்பு வரலன்றதுனால அது தற்கொலை பண்ணல, மற்றவன் என்ன பேசுவோன்றதுக்காக தான் தற்கொலை பண்ணுச்சு. அப்போ இது யார் புகுத்துறது? பெற்றோர் தான். யார் என்ன இது பண்ணால் என்ன? நம்ம கர்த்தருக்கு சுத்தமாக மனசாட்சியோடு நடந்துக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு வேல்யூஸை கற்றுக் கொடுங்க. எப்போ பார்த்தாலும் பிள்ளை வளர்க்குறதே நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அவங்க அந்த ஸ்கூல்ஸும் நம்மளும் அந்த ஸ்கூலில் சேர்த்துரும். அதுக்கு போட்டி போட்டி இது நம்ம பண்ணுவோம், நம்ம இதில் இது படிக்க வைப்போம், அவங்க அதை படிக்க வச்சா எதுக்கு போட்டி போகணும்? என் பிள்ளை மேலே உங்கள் திட்டம் என்ன இருக்குது? அவன் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், வெளிநாடு போகணும்னு கர்த்தர் திட்டம் தான். அவன் பிள்ளை ஆகட்டும். உங்கள் பிள்ளைய வெளிநாடு போகணும் அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளை மேலே என்ன திட்டம் இருக்குது கேளுங்க அப்பா கிட்ட, அதை பண்ணுங்க. நான் சொல்கிறேன், தேவ சித்தம் செய்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு சேஃப்டியான எல்லை இல்லவே இல்லை. நேற்று ராத்திரியெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ சொல்கிறேன். என் அனுபவத்தை ஏன் தெரியுமா அடிக்கடி சொல்கிறது? அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காக தான். நேற்று ராத்திரி அப்படியே இருட்டில் வானத்தை பார்த்து நான் ஆண்டவர்கிட்ட என்ன பேசினேன் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு என்ன விருப்பம்? குழப்பமாக இருந்துச்சு எனக்கு. அடுத்து என் பிள்ளைய ஸ்கூல் சேர்க்கணும். எந்த ஊர்னே எனக்கு தெரில, எந்த ஊரில் சேர்க்கணும்னு கூட தெரில. நாங்கள் ஊராக போகிறோமா? உங்களுக்கு எந்த ஸ்கூலு, எனக்கு எந்த ஊர் யோசிக்கிறேன். அப்படியே வானத்தை பார்த்து கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட சொன்னாப்பா, எனக்கு என் கம்ஃபர்ட்டை விட, இப்படி தான் நான் சொன்னேன் அப்பா கிட்ட, என் கம்ஃபர்ட்டை விட உங்கள் சித்தம் தான்ப்பா எனக்கு முக்கியம். அந்த இடத்துல சேர்த்தா என் பிள்ளை கம்ஃபர்டபுளாக இருப்பான், எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அதை விட கஷ்டமாக இருந்தால் கூட உங்கள் சித்தம் என்னமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். அப்படி நான் வானத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட பேசினேன். என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் நாதா, தருகிறேன் என் குடும்பத்தை. நான் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன உங்கள் சித்தத்துக்கு, என் மைண்டை உங்கள் சித்தத்துக்கு நான் உட்புகுத்துறேன். இப்படி சொன்னேன். நான் என் மனசு உங்கள் சித்தத்து கண்ட்ரோல்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய கணவருடைய மைண்டை உங்கள் சித்தத்தின் கண்ட்ரோல்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். என் அத்தை மாமாவோட மைண்டை உங்கள் சித்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். நாங்கள் எல்லாருமே ஏக மனசாக உங்கள் சித்தத்தை செய்கிறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஒரு ரீசரண்டர் பண்ணி ஜெபம் பண்ணேன். நாங்கள் ஏகமாக உங்கள் சித்தத்தை செய்யணும்ப்பா. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை ஒரே வசனத்தை காமிச்சு நான் முடிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். எடுத்து வாசிக்கலாமா? ரோமர். பெரியவர். திருப்புறையும் பாட்டு பாட்டே திருப்பலாம். அற்புதங்கள் செய்பவர் உமை போல யாருமில்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம்
முதலாம் வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான், ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்க சரீரங்களை நீங்க என்ன பண்ணுங்க, பலியாக்கிருங்க, பலியாக்குங்க. எது நல்ல புத்தி உள்ள ஆராதனை? பெண்களுக்கு தான் புத்தி புத்தி புத்தின்னு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் வந்திருக்கு. பார்த்துருக்கீங்களா? பெண்களை மென்ஷன் பண்ணும்போது பீட்ரும் புத்தி தான் மென்ஷன் பண்ணுவார். நீதிமொழிகளிலும் புத்தி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணாக இந்த பூமியில் இருக்கணும்னா நமக்கு பலம் தேவையில்லை, புத்தி தேவை. ஆண்களுக்கு பலம் தேவை, தே நீட் ஸ்ட்ரென்த். தெபோரால் யுத்த களத்தில் இருந்தால் கூட அந்த அம்மா ஈட்டி பட்டயத்தை வச்சு யுத்தம் பண்ணல. மோசேயுடைய தாய் தன் பிள்ளையை பாதுகாக்கணும், ஆனால் அதுக்காக அவள் கத்தியை பிடிச்சிட்டு போய் பார்வன் முன்னாடி நிற்க முடியாது. என் பிள்ளையை தொட்டனா வெட்டிடுவேன்னு. அவளுக்கு அந்த பவரை கர்த்தர் கொடுக்கல, அவளுக்கு புத்தியை தான் கொடுத்தாரு. ஒரு பெட்டி செய்கிற புத்தி தான் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த புத்தியை வச்சு தான் அவள் பிள்ளையை காப்பாற்றினா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. கத்தி வச்சு பாரதியார் பாட்டா, கத்தியின்றி ரத் உலகத்தாரு கூட அப்படி செஞ்சிடலான்னு போடுறாங்க. நமக்கு பெண்களுக்கு நான் சொல்கிறேன், யூ டோன்ட் ஹாவ் டு ஃபைட் எ ஃபிசிக்கல் ஃபைட். சும்மா அப்படியே ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணாதீங்க, புத்தியோடு ஃபைட் பண்ணு. உங்கள் பிள்ளையை காப்பாற்றுற ஒரே வழி புத்தி தான். ஆமாம் தானே? தூங்கிட்டே இருக்கிறாரு மோசே. பாருங்கள், மோசேவை காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்க்கறதுக்கு எத்தனை பெண்கள் பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? ஏசு கொல்ல வந்தார், உடனே இந்த அம்மா, மோசே மாதிரி இந்த அம்மாவும் தூங்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அந்த அம்மா விழிப்பாக இருந்திருக்கு. பெண்களே, புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழிப்புள்ளவர்களாக இருங்க. இது இருந்தால் உங்கள் குடும்பத்தை அழகாக காப்பாற்றிடலாம். இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, உங்கள் சரீரத்தை என்ன பண்ணுங்க, ஜீவ பலியா, செத்த பலியா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன ஜீவன் பலி? பலினாலே சாவுதானே. ரெண்டு எதிர்மறையான வார்த்தைகளை ஒரே வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. ஜீவ பலி ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது, ஆனால் ஒன்றா வந்திருக்கு. பால் எழுதுறாரு, சாவையும் அப்படின்னா என்ன தெரியுமா? நீ வாழுவ, ஆனால் நீ செத்துட்ட. எத்தனை பேருக்கு புரியுது? பிரின்சி இருக்க, ஆனால் பிரின்சி செத்துட்டா. எத்தனை பேருக்கு புரியுது? என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இச்சைன்னு உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிர்பாலினத்தின் மேல் அது இல்லை. இச்சை என்றாலே மிதம் மிஞ்சின ஆசை, எக்ஸசிவ் டிசையர், அதான் இச்சை. என் ஆசை, என் இச்சை எல்லாத்தையும் நான் சிலுவையில் அணைச்சிட்டேன். நான் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்க. அதை தான் அங்கே எழுதுறார். ஜீவ பலினா என்ன அர்த்தம்னா, வெளியில் பார்க்க பிரின்சி வாழ்கிற மாதிரியே தெரியும், ஆனால் பிரின்சிக்குள்ளே இயேசு வாழ்கிறார். வெளியில் பார்க்க ஷீலா சிஸ்டர் இருக்க மாதிரியே தெரியும், ஆனால் ஷீலா சிஸ்டரில் உள்ள இயேசுவை. அப்படி ஒவ்வொருவரும் இயேசுவை சுமந்து கொண்டு நீங்கள் வீடுகளுக்குள்ளே போனா, இயேசு அந்த வீட்டிலே சந்தோஷமேன்றத பாடிடலாமே, அவ்வளோதானே. யாருக்குள்ள இயேசு வருவார், யாருக்குள்ள இயேசு வாழுவார் அப்படின்னு கேட்டால், யார் தன்னை பலியாக்கினார்களோ. அல்லேலூயா. அதான் சரண்டரன்ஸ். நான் நேற்று நைட்டு என்ன பண்ணேன்னா, ரீசரண்டரன்ஸ் பண்ணேன். அப்படி அடிக்கடி தேவ சமூகத்தில் போய் நீங்களை சரண்டர் பண்ணும். முடிவுகளை எடுக்கும்போது, ஆண்டவரே இதுவா அதுவா சொல்லுங்க, 40 நாள் உபாசம் இதுவா அதுவான்னு சொல்லுங்க. நீங்க அந்த வார்த்தை சொன்னா இந்த வார்த்தைன்னு அர்த்தம், அந்த வார்த்தை சொன்னா இந்த வார்த்தைன்னு அர்த்தம், இந்த வசனம் வந்தா இது. இப்படியே ஜோசியக்கார மாதிரியே ஆக்கியாச்சு. அப்படி அல்ல. தேவ சித்தம் என்பது இது சொன்னா அதுன்னு அர்த்தம், அது சொன்னா இதுன்னு அர்த்தம். அப்படி அல்ல. தேவ சித்தம் குழப்பங்கள் வரும்பொழுது ஒருத்தன் தன்னை பலியாக கொடுத்துருந்தானா, அடுத்த வருஷத்தை வாசிங்க, என்ன அழகு. பவுல் எவ்வளோ அழகாக எழுதி முடிச்சிருக்காருப்பா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம, எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கம்பேர் பண்ணாம, கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட கம்பேர் பண்ணாம, எப்போ பார்த்தாலும் ஒத்து 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 பார்க்காம. அடுத்து வாசிப்போம். தேவனுக்கு நன்மையும் பிரியமும். அது இங்கிலீஷில் இருக்கா? அந்த வேர்ட் கேன் யூ ஜஸ்ட் ப்ளீஸ் செகண்ட்? ஓகே, அதில் எப்படி இருக்கு பாருங்க. 3 குட், அக்செப்டபிள் அண்ட் தேர்ட் வேர்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதுன்னா குட், நல்லது. ரெண்டாவது அக்செப்டபிள், தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே. அல்லேலூயா. சூழ்நிலைமை சிந்தை, இதுதான் இன்னைக்கு நம்ம பேசின டைட்டில் வச்சுக்கலாம்.
சூழ்நிலையும் சிந்தையும். நெருக்கப்பட்டோம், உள்ள எங்களை ஒடுக்க முடியல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சூழ்நிலை எப்படி இருக்கு, சிந்தை எப்படி இருக்கு? சங்கீதம் 3ல் சூழ்நிலை எப்படி இருந்தது, சிந்தை எப்படி இருந்தது. சிந்தை எப்படி இருக்கோ அப்படிதான் அறிக்கை இருக்கும். சிந்தை எப்படி இருக்கோ அப்பதான் ஜபமும் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஜபம் மாறணும், நம்மளுடைய அறிக்கை மாறணும்னா சிந்தை மாறணும். சிந்தை மாறணும்னா என்னையே தருகிறேன். சிந்தை மாறணும்னா நம்ம சாகணும், அவ்வளோதான். ஏன் இப்படியே நான் யோசிக்கிறேன் சிஸ்டர், செத்துரு. கையை வச்சு சொல்லுங்க, நீ என்ன நினைக்காத, நீ ஒரு திட்டம் போடாத. அப்படி நீங்கள் மட்டும் நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் வில் பிகம் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஒருத்தரை பார்க்கும்போது இயேசு எப்படி பார்த்தாரோ, என் கண்ணில் அப்படிதான், என் கண்ணில் இயேசு, என் வாயில் அப்படி இயேசு கண் வழியா அந்த நபரை பார்க்கும்போது பிரின்ஸியாக பார்த்தா நான் நல்லா ஒரு அடி கொடுக்கலாமான்னு தோணும். இயேசு கண் வழியாக பார்த்தா எப்படி இருக்கும்? கோவம் வரும். என்ன இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க? எனக்கெல்லாம் அப்படி இருந்திருக்கு சின்ன வயசில். அப்படியா, எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. நம்ம நன்மை செஞ்சோம்ல அவங்களுக்கு, நம்ம அம்மா அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் நமக்கு இப்படி செஞ்சாங்களே. அந்த அங்கிளோ அந்த குடும்பமும் இப்படி கிராஸ் எங்கேயாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கோவம் வரும். போய் நின்று கேட்கலாமா, சண்டை போடலாமான்னு இருக்கும். மனசு அப்படியே கொதிக்கும். பிரின்ஸியாக நினச்சா அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு இயேசுக்கு என் வாழ்க்கை நான் அர்ப்பணிச்சனோ, அந்த நபர் இன்னைக்கு என் முன்னாடி வந்து நின்னா கூட அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசணும். அதுக்கப்புறம் என் மைண்ட் எப்படி மாறிச்சுன்னா, ஆண்டவரே அவங்க பாவம்ப்பா, அவங்கள விட்டுருங்கப்பா. என் கண்ணீருக்கும் எங்கள் அம்மா கண்ணீருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க. அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, அவங்க நல்லா வாழட்டும் அப்படின்னு ஜெபிக்கிற மனசு ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அது பிரின்ஸியா? என்ன பிரின்சிஸ்டர் ரொம்ப நல்லவங்களா? இல்லை. நீங்கள் கேட்டுக்கோங்க உங்கள் பேரை சொல்லி, நம்ம என்ன நல்லவங்களா? இல்லை. நம்ம செஞ்சிட்டோமா? இல்லை. கிறிஸ்துவின் சிந்தை மாறிடுச்சு. சிந்தை எப்போ மாறுது தெரியுமா? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுன்னா. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எவ்வளோ உங்களை சரண்டர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே வருதோ, உங்கள் பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருக்காது. அந்த பிரச்சனைக்கு மேலே இயேசு எப்படி இந்த பூமியில் ஜெயித்து வாழ்ந்தா அப்படி நீங்கள் வாழ முடியும். அப்போ பெண்களாகி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பாடம் என்ன தெரியுமா? ஒரே பாடம், என் சிந்தை சரியானா என் சூழ்நிலைமை நான் ஜெயிச்சிருவேன். சிந்தை, அறிக்கை, ஜெபம், இதை மூணையும் நீங்கள் செட்ரைட் பண்ணிடுங்க. உங்களால் பெருசாக ஃபைட் பண்ண முடியாது, ஆனால் இந்த ஃபைட் புத்தியில் நீங்கள் பண்ணுற யுத்தம் இருக்குது பாருங்கள். பைபிளில் பெண்களை எடுத்துக்கோங்க சிஸ்டர், நீங்கள் எந்த பெண்கள் வேணா எடுங்க. இந்த பெண்கள் ஜெயிச்ச பெண்கள் எல்லாம் புத்தியில் ஜெயிச்சவங்க. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. புத்தியை நம்ம வர வைக்கணும்னா நம்ம எவ்வளோ நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளோ ஆண்டவர் நம்ம டேக் ஓவர் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பெற்ற இந்த பெண்கள் நான் எல்லாரையும் பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் நல்லா அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க. ஆனால் இது வரைக்கும் பரிசுத்த ஆவியான உங்கள் வாய்க்கு தான் இடம் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கண்ணில் இடம் கொடுங்க, உங்கள் கையில் இடம் கொடுங்க, உங்கள் காதில் இடம் கொடுங்க, உங்கள் மனசில் இடம் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ இடம் கொடுக்குறீங்களோ, நீங்கள் எந்த ரூமை திறந்து விடுறீங்களோ அந்த ரூமுக்குள்ள ஆவியானவர் வருவார். ஒரு சிலர் ஹால் வரையும் தான் கொண்டு வருவோம், அவங்கள ஹால்லே அனுப்பிச்சிருவோம். ஆனால் ஒரு சிலர் கிச்சனுக்கு வருவாங்க, ஒரு சிலர் பெட்ரூம்க்கு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே போல தான் ஒரு சிலர் வாய் வரையும் இல்லை பரிசுத்த ஆவியானவர் கண்களாக. இப்படி நீங்கள் இடம் கொடுத்தா எல்லா அறைகளையும் அவர் ஆட்கொள்ளுவார், எல்லா உணர்வுகளையும் அவர் ஆட்கொள்ளுவார், எல்லா சிந்தைகளையும் அவர் ஆட்கொள்ளுவார். அல்லேலூயா.